நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. திடீரென எல்லைகளை மூடி இருக்கு பாகிஸ்தானுக்கு சரமாரி தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. தாக்குதலை தாக்க பிடிக்க முடியாம பாகிஸ்தான் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுத்திருக்காங்க. அதுவும் பாகிஸ்தானுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டி இருக்காங்க தாலிபான். இப்ப அப்படியே கதிகலங்கி போயிருக்கு பாகிஸ்தான் அப்படின்னே சொல்லலாம். இதே வேளையில பாகிஸ்தான் ஒரு காமெடி ஒன்று பண்ணிருக்கு. இந்தியா கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டமா போடுற உடனே வா அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில பேசியிருக்கு. இது இப்ப பெரும் காமெடியா மாறி இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனான எல்லை கதவுகளை நேற்றைய தினம் மூடி இருக்கு நண்பர்களே. இதை பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இரண்டு நாடுகளுடைய ராணுவ படைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்த முடிவை எடுத்திருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய படைகள் சனிக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய எல்லை காவல் தளங்களை தாக்குச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, வான்வெளி தாக்குதல். இதுக்கு நாங்கள் கடுமையான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆப்கானிஸ்தான். அதே போல ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணியிருக்குன்னா துப்பாக்கி மற்றும் பீரங்கி வாயிலாகவே தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த மோதல் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை இப்போ மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானுடைய இரண்டு முக்கிய எல்லைகளாக தொர்கம் மற்றும் சமன் ஞாயிற்றுக்கிழமை எப்போ மூடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தொர்கம் பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா மாகாணத்தை ஆப்கானிஸ்தானுடைய நங்கர்கார் மாகாணத்துடன் இணைக்குது. சமன் பலுச்சிஸ்தான் மாகாணத்தை ஆப்கானிஸ்தானுடைய கந்தகாருடன் இணைக்குது. இந்த இரண்டு எல்லைகள் மூடப்பட்டதுனால இரண்டு நாடுகள் மத்தியிலான வர்த்தக போக்குவரத்து முழுமையாக பாதிச்சிருக்கு. அதே போல பயணிகள் போக்குவரத்து மக்களுடைய இயக்கத்தை மொத்தமாக நிறுத்தியிருக்காங்க. இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இது பாகிஸ்தானுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் முக்கிய வர்த்தக நாடாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொர்க்கம் மற்றும் சமனுடன் இரண்டு நாடுகள் மத்தியிலான 3 சிறிய எல்லை கடக்கும் பகுதிகளாக இருக்கும். கார்லாச்சி, அங்கூர், அடா மற்றும் குலாம்கான் ஆகிய எல்லை பகுதிகளும் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய உறவுகளுடைய பெரும் சரிவாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 2021 ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றி ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் இரண்டு நாடுகளும் தொடர்ந்து பதற்றத்தை சந்திச்சுட்டு வராங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதே போல பாகிஸ்தான் தன்னுடைய மண்ணில் IS தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக தாலிபான்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் தங்கள் மண்ணை ஆக்கிரமிக்க எந்த ஒரு நாட்டையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன தாலிபான்கள் அத்துமீறினா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சதாகவும் தாலிபானுடைய செய்தி தொடர்பாளர் ஷபிகுல்லா முஜாஹித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பெக்ராம்பூர் மாவட்டத்தில் டுரான்கோட் அருகே இந்த பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் சொல்றாரு. எங்களுடைய மண்ணில் IS பயங்கரவாதிகள் பதுங்கருக்கு பாகிஸ்தான் உதவுவதாக குற்றம் சாட்டிய அவர் எந்த ஒரு தாக்குதலையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு அவர் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் மேலும் பாகிஸ்தான் மண்ணில் IS தீவிரவாதிகள் இருக்காங்க, ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் எங்களுக்கு எங்களுடைய வான் மற்றும் நில எல்லைகளை பாதுகாக்க முழு உரிமை இருக்கு. எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படும். பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கும் முக்கியமான IS உறுப்பினர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அல்லது எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டும். IS தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தான் உள்பட பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க. குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களை, அதாவது IS தீவிரவாதிகளை சொல்றாரு, நாங்க எங்க பகுதியிலிருந்து அகற்றினோம், ஆனா அவங்க இப்போது பாகிஸ்தான்ல பதுங்கி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலே இந்த தீவிரவாத குழுக்கள்ல இணைகிறவங்க கராச்சி மற்றும் இஸ்லாமாபாத் விமான நிலையங்கள் வழியாகவே பயிற்சிக்காகவே அழைச்சிட்டு வரப்படுறாங்க. இங்கே இருந்து தான் ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு திட்டம் போடுறாங்க. இது அனைத்துக்கும் எங்களிடம் ஆதாரம் இருக்கு அப்படின்னு முஜாஹித் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் தாலிபான் படைகளுடைய தாக்குதலை நியாயப்படுத்திய முஜாஹித், ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு பதிலடி மட்டும்தான் நாங்கள் கொடுத்தோம். இந்த மோதல்களில் எங்கள் படைகளை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பவர்களுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவுடைய வேண்டுகோளின்படி வான்வெளி தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த வியாழக்கிழமையப்போ ஆப்கானிஸ்தான்ல 3 குண்டுவெடிப்புகள் நடந்துச்சு. காபூல்ல 2ம், தென்கிழக்கு பக்திவாவுல ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு. இதுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு தாலிபான் குற்றம் சாட்டினாங்க. குற்றம் சாட்டினது மட்டும் இல்லாம தங்களுடைய இறையாண்மை மீறப்பட்டதாகவும் தெரிவிச்சாங்க. இருந்தாலும் இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் எதுவுமே சொல்லல. மாறாக TTP அப்படின்னு சொல்லப்படுகிற பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதை ஆப்கானிஸ்தான் நிறுத்த வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து தான் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆப்கானிஸ்தானுடைய படைகள் தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தானுடைய ஹெல்மண்ட், கந்தஹார், ஜாபுல், பக்டிகா, பக்டியா, கோஸ்ட்,
நங்கர்கார் மற்றும் குனார் ஆகிய மாகாணங்களை குறிவச்சு பாகிஸ்தான் தாக்குதலை நடத்துச்சு. இந்த மாகாணங்கள் அனைத்தும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, தலிபானுடைய இந்த நடவடிக்கைகளை நியாயமற்றது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. தலிபான்கள் பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. மேலும் ஆப்கானிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் படைகள் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் மேலே என்ன சொல்றாருன்னா, ஆப்கானிஸ்தான் படைகள் பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவது சர்வதேச சட்டங்களின் அப்பட்டமான மீறலாகும். இது போன்ற நடவடிக்கைகளை பொறுத்து கொள்ள முடியாது, தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம கடந்த காலங்களை பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மோதல் புதியதல்ல. பாகிஸ்தான் அரசுக்கு தலைவலியாக மாறியிருக்கும் பாகிஸ்தானுடைய தாலிபான், சுருக்கமாக சொல்லணும்னா டிடிபி, இந்த குழுவை ஆப்கானிஸ்தான் தான் ஆதரிச்சுட்டு வருவதாக பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. பாகிஸ்தான்ல இயங்கும் இந்த தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் இருக்காங்களே அவங்களுடைய சித்தாந்தத்தை தான் கொண்டிருக்காங்க. இந்த குழு பாகிஸ்தான் மேல பல பயங்கரவாத தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் பல பொதுமக்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் இதுல உயிரிழந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது. இது குறித்து மேலும் பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, டிடிபி அமைப்புக்கு ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் தான் ஆதரவு அளிக்கிறாங்க, மேலும் அதனுடைய மண்ணிலிருந்து தான் பயங்கரவாத தாக்குதலை நடத்த அனுமதிக்குது அப்படின்னு பாகிஸ்தானுடைய நிலைப்பாடா இருக்கு. கடந்த 2024 மட்டும் பாகிஸ்தான் படைகள் மேல 600க்கும் மேற்பட்ட தாக்குதலை இந்த டிடிபி நடத்தியிருப்பதாக சர்வதேச அமைப்புகள் சொல்றாங்க. அதே போல இந்த தாக்குதல்ல 2640 கிலோமீட்டர் நீளமுள்ள துரான்கோட் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே சர்வதேச எல்லையாக செயல்படுது. இது கைபர் பக்துன்வா, பலுச்சிஸ்தான் மற்றும் பிற எல்லை பகுதிகளில் இருக்கும் கரடு முரடான மலை பிரதேசங்கள் வழியாக செல்லுது. கந்தகார் மாகாணத்தின் சோராபக், மரூப் மற்றும் ஆர்கிஸ்தான் மாவட்டங்களில் இருக்கும் பாகிஸ்தானுடைய சோதனை சாவடிகள் மேல ஆப்கானிஸ்தான் படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கு. துப்பாக்கி சூடு மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் இரவு முழுவதும் நடந்திருக்கு. பாகிஸ்தான் ஆளில்லா விமானங்கள் மற்றும் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி ராணுவ பலத்தை நிலைநாட்ட முயற்சி செஞ்ச போதிலும் கடுமையான இழப்புகளை சந்திச்சது. மேலும் பாகிஸ்தானுடைய விமானப்படை எல்லையோர கிராமங்கள் மேல வான்வெளி தாக்குதலை நடத்தியதாகவும் இதுல பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் வீடுகள் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கிறாங்க. அதே போல ஆப்கானிஸ்தான் படைகள் ஒரு பாகிஸ்தான் ராணுவ தளத்தை வெற்றிகரமாக கைப்பற்றியதாகவும் பாகிஸ்தான் ஆதரவு போராளிகளுடைய பல சடலங்களை மீட்டெடுத்ததாகவும் சொல்றாங்க. இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்கள் படைகள் 19 ஆப்கானிஸ்தான் சோதனை சாவடிகளை கனரக பீரங்கிகளால் அளித்ததாகவும் பல ராணுவ நிலைகளை கைப்பற்றியதாகவும் சொல்றாங்க. நங்கர்கர், குனார், கோஸ்ட், பாக்கிடியா மற்றும் ஹெல்மண்ட் மாகாணங்கள் இருக்கும் துரான்கோட் பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆப்கானிஸ்தான் படைகள் பாகிஸ்தான் துருப்புகளை தாக்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதே வேளையில் இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் முத்தாகி அவர்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார் இல்லையா. நேற்று முன்தினம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பேசிய வெளியுறவு அமைச்சர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சாங்க. இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானுக்கு எதிராக கூறிய கருத்துக்களுக்கு அந்த நாடு கடும் ஆட்சேபனம் தெரிவிச்சிருக்காங்க. யாரு? பாகிஸ்தான். அதாவது பிராந்திய நாடுகளிலிருந்து எழும் அனைத்து பயங்கரவாத நடவடிக்கைகளையும் இரண்டு நாடுகளும் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் கண்டனம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைச்சாங்க. இதுக்கு தான் பாகிஸ்தான் தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவிச்சிருக்கு. பயங்கரவாதம் பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னும் முத்தாகியுடைய கூற்றையும் நிராகரிப்பதாகவும் பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. மேலும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பை பாகிஸ்தான் மீது சுமத்துவது பிராந்திய அமைதியை உறுதி செய்ய ஆப்கானிஸ்தான் இடைக்கால அரசாங்கத்தின் கடமையை செய்வதிலிருந்து விலக்களிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பாக ஆப்கானிஸ்தான் தூதரை சனிக்கிழமை பாகிஸ்தான் அழைத்து தங்கள் கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவிச்சிருக்கு. மேலும் பாகிஸ்தான் 4 தசாப்தங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஆப்கானிஸ்தானியர்களை அடைக்கலம் அளித்ததை பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியிருக்கு. ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்புறதுனால அங்கீகரிக்கப்படாத ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் தங்கள் தாயகம் திரும்ப வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.